தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தமிழ் சினிமாவிலே தேசியம் தெய்வீகம் என்ற தொடரிலே கண்ணதாசனை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். கண்ணதாசன் அவர்கள் ஒரு மிக முக்கிய பண்பாக அவர் கொண்டிருந்தது, பாடலை கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு சக்தி பிறக்க வேண்டும். ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று சொன்னார் இல்லையா? செந்தமிழ் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேனார் பாரதி. நம்முடைய ஒவ்வொரு பேச்சிலேயும் மற்றவர்களுக்கு சக்தி பிறக்க வேண்டும். சக்தி பிறக்க வேண்டும் நாம் சாதாரணமாக சொல்லுவோம். சிவசக்தி எப்படி வரும்? சக்தினா அவங்களுக்கு ஒரு ஆர்வம், ஒரு வேகம், ஒரு உத்வேகம்னு சொல்கிறோம். அது சிவசக்தின்னு இருக்குது. அது மிகப்பெரிய தெய்வதமாக இருக்கிறது. அந்த சக்தி அப்படி தான் இருக்குது. சாதாரணமாக ஒரு மரத்தை பார்க்குறோம், அப்படியே ஓங்கி வளர்ந்துருக்கிறது. அது வெறும் மரம் அல்ல, அது இந்த பூமி அப்படியே நம்மளை ஆசீர்வதிக்க இவ்வளவு பெரிய உருவெடுத்து நம் முன்னே நிற்கிறது. நம்ம நமஸ்தேன்னு வணக்கம் பண்ணணும். வெட்டக்கூடாது மரங்களை இப்போது வேறு இடத்துல வைக்க தவறி அது அந்த இடத்துலேருந்து இருந்தால் வேறு இடத்துல வைக்கணும். அது மிகப்பெரிய அளவிலே வளர வேண்டும். மரங்களை வெட்டினால் ஒரு மகா பாதகம் என்று உணர வேண்டும். அப்படிப்பட்ட உணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு பாடல்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் அவருடைய தொடர்ந்து. சில பேர் கூட வருவாங்களாம், கவிஞரே நீங்கள் எனக்கு ஒரு முன்னொரு சிறப்புரை கொடுங்கன்னு எழுதி கொடுப்பாராம். நீங்கள் என்ன பாட்டுக்கு எல்லாருக்கும் பிரமாதமாக எழுதி கொடுத்துட்றீங்க. அப்போ சொல்லுவாராம், நாம் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவோன்னு எதிர்பார்த்து வராங்க, அதனால் என்னப்போ என்பாராம். அந்த நல்ல வார்த்தை அவர் சொன்னார் பாருங்க, இதனாலேயே அவருடைய கவிதைகளுக்கு ஒரு வீரியம். அப்போது இருக்கும் பொழுது எம்ஜிஆருக்கு நிறையா உற்சாகமான பாடல்கள் எல்லாம் நிறையா எம்ஜிஆருக்கு அப்பப்போ வரும் இல்லையா? ஆனால் 1965க்கு பிறகு கொஞ்சம் வேறு கவிஞர்கள்லாம் வந்துட்டாங்க. இவருக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லாமல் போனாலும் அங்கங்கு சில இயக்குனர்கள், ஸ்ரீதர் போன்ற இயக்குனர்கள், சில தயாரிப்பாளர்கள், இந்த வீனஸ் ப்ரொடக்ஷன்ஸ் என்னென்ன இந்த படத்தில் அவரை கண்ணதாசனை நாடுவார்கள். அப்போ தான் ஒரு மிகப்பெரிய வீரியமான பாட்டு, அந்த வண்டி ஓட்டுற பாட்டில் நிறைய வீரியம் வரும். ட்ராவல் போகும்பொழுது, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. அது அந்த போகக்கூடிய அந்த இழுத்து செல்லக்கூடிய அந்த காளைக்கோ இல்லைன்னா அந்த குதிரைக்கு சொல்கிற மாதிரி இருந்தாலும் அது எல்லோருக்கும் சொல்கிற மாதிரி நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு. பாருங்க, நேர்மை இல்லைன்னா ஏன் இந்த மாதிரி ஒரு பெண்ணை தாக்கி விட்டார்களே என்று கேட்டால் நேரம் பேச முடியாது, மைக்கை பக்கத்தில் ஆளுக்கு தான் கொடுக்கணும். அப்படி ஆகிடும். எப்போ நெஞ்சம் கரெக்டாக இருக்கும், தைரியமாக இருக்கும், தவறு செய்யக்கூடாது. அப்போது நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. இப்படி வரக்கூடிய ஒரு வேகம், ஒரு விறுவிறுப்பு. இதை தவிர சில காலகட்டங்களிலே என்ன ஆகிவிடும் என்றால், சரித்திரத்திலே ஏழைகள், உழைப்பாளிகள் இவர்களெல்லாம் கவனிக்காமல் ஒரு மிக கொடுமையான அரசாட்சி அமையும். இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் சிலவிதமான தத்துவ முறைகள் வரும். அப்படி வந்தது தான் ஒன்று கம்யூனிசம்ன்றது. அது மக்களே தங்களை ஆட்சியை ஆண்டு கொள்வார்கள் என்று சொல்லுவார்கள். எங்கே மக்கள் ஆண்டா? லெனின் வந்தார், அப்புறம் ஸ்டாலின் வந்தான். ஸ்டாலின் வந்தால் அவன் உறவுக்காரங்களே யார் அடுத்த நாள் உயிரோடு இருக்கான்னு சொல்ல முடியாது. எவனை சந்தேகப்பட்டாலும் இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிடுவோம். இதான் மக்கள் ஆட்சியா? தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டே வந்தால் இப்படி தான் நடக்கும். ஸ்டாலின் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற முறை மாஸ்கோவில் இருந்தது, சில நகரங்களில் இருந்தது, கிராமங்கள்லாம் இல்லை. அவர்களுக்கு நிலஞ்சொந்தமாக இருந்தது. அதை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சார். எல்லாத்தையும் போட்டு நிமித்ததில், எல்லாருடைய நிலத்தையும் எடுத்ததில் பற்பல லட்சக்கணக்கான மக்கள் செத்து போனார்கள். அதன் பிறகு பஞ்சங்கள் வந்தன. இது சரியாக ஒரு நிலைக்கு வரத்துக்கு இன்னும் 10 வருஷம் ஆகிப்போச்சு. இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க. இதுதான் ஒரு சிறந்த ஆட்சியா? ஆகவே ஆனால் எப்போது சரி மாதிரி தெரியும்? ஏழைகளை நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு நியாயமான தர்மமான முறையில் மக்களுக்கு பணம் கொடுக்குறீங்களா?
அதாவது ரொமா ரொலான்னு ஒரு பிரெஞ்சு அறிஞர் இருந்தார். அவர் தான் முதல்ல காந்தியை பற்றியும் ராமகிருஷ்ணரை பற்றியும் விவேகானந்தரை பற்றியும் ஐரோப்பாவுக்கு சொன்ன பிரெஞ்சு அறிஞர். அவர் பெரிய ஆன்மீகவாதி. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டால், ஸ்டாலினை போய் பார்த்து கம்யூனிஸ்டத்துக்கு ஒரு இது கொடுத்தார், முட்டு கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? ஏழ்மை அங்கே இருந்தது. அது அந்த ஏழ்மை தான் எம்ஜிஆர் இங்கே சொல்கிறார். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டால், பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும்னார். இது இந்த பூமிக்கு மட்டும் இல்லைடா, அந்த சாமிக்கே விரோதமானது. எப்படி சாமியே உங்களுக்கெல்லாம் விரோதமானவர் என்று சொன்னார் மார்க்ஸ். அதெல்லாம் ஒரு மயக்கம், அது ஒரு போதை என்று சொன்னார். எதுதான் ஒரு போதை இல்லை மனிதனுடைய வாழ்க்கையில்? நீங்கள் சொல்லக்கூடிய சித்தாந்தமும் ஒரு சிலர் அந்த சித்தாந்தத்தின் வாயிலாக மக்களுடைய அப்படியே பிடரியை போட்டு அழுத்துவதும் அதுதான் நியாயமா? அது ஒரு நேர்மையாக முடியுமா? ஆனால் எப்பொழுது முடியாது. என்ன இருக்கக்கூடாது சமூகத்தில்? ஒரு நச்சுத்தன்மை மாதிரி. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டால், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் பலவிதமான தவறான கொள்கைகளுக்கு பல விதமான திரிவுவாதங்களுக்கெல்லாம் இடம் வரும் என்பது பாட்டிலேயே சொல்கிறார் பாருங்க. எப்போ நியாயமும் நீதியும் நேர்மையும் இருக்கணும். இல்லைன்னா பலவிதமான தவறான அரசியல் தலைவர்களும் பலவிதமான பொய்யான அரசியல் அமைப்புகளும் இங்கே நாட்டில் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு அரசியலை சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு அடி அவன் எடுத்து வைக்கின்ற பொழுதும் எப்படி இருக்க வேண்டும்? பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது. இது நடக்கும், நாம் நல்லதைத்தான் செய்கிறோம், நல்லதை நினைத்தே ஒவ்வொரு காலடியும் எடுத்து வைப்போம். இதான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொல்லுவார்கள். நெகட்டிவிட்டிங்கிற என்கிட்ட ஒரு அணு கூட நெகட்டிவிட்டி கிடையாது என்று சொல்லுவார். அது இல்லாத காரணமாகத்தான் அவரால் பெரிய பெரிய திட்டங்களை எல்லாம் சிந்தனை செய்து அதை நிறைவேற்றக்கூடிய அளவிலே இருக்கிறார். உள்ளே ஒரு பொய்மை இருள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, உள்ளே ஒரு கபடம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, உள்ளே ஒரு முடியாதுங்கிற நிலை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நடக்காது. உண்டு உண்டு என்று நம்பிக்கால எடு. அப்போ உண்டுனா எப்படி இருக்கணும்னா, நல்ல விஷயங்களை நடக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். தவறான விஷயங்கள் எடுத்தால் இந்த மாதிரி ஆர்வம் வராது. அப்படி வந்ததுன்னா அப்புறம் மிக மோசமான இடத்துக்கு கொண்டு போயிடும். தவறான விஷயங்கள் முதலிலே ரொம்ப தித்திக்கும், ஆனால் அப்புறம் ரொம்ப டேஞ்சராக போயிடும். ஆகவே அந்த பாசிட்டிவிட்டி, உண்டு உண்டு என்று நம்பிக்கால ஈடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. பாசிட்டிவிட்டியினுடைய உச்சம் பாருங்கள். நீ தான் ஏன் வந்திருக்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அந்த இடத்துல தைரியத்தை சொல்லணுமே தவிர நான் தான் பண்ணுவேன், நான் தான், எனக்கு தெரியாதா, நான் தான் எல்லாம் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு எத்தனை தெரியும். நான் ஒரு இசையமைப்பாளரை சந்தித்தேன், பாவம், அவர் பெரிய ஆள், ஆனால் அவருடைய காலம் முடிந்து விட்டது. அதன் பிறகு அவர் சொன்னார், அவரை பற்றி புரிந்து கொள்பவர் யாரும் இல்லை, ஆனால் நான் அவரை பற்றி புரிந்து கொள்வதற்கு முயன்றேன். அப்பொழுது சொன்னார், நான் எவ்வளோ புத்திசாலி தெரியுமா, நான் எப்படிலாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு. அது காலம் கடந்து போச்சு. ஆனால் செய்யக்கூடிய கடமையை செய்கிற பொழுது இறைவனை நினைத்து, எப்பொழுதும் என்னென்னா கடவுளை நம்புகிறவர்கள் இறைவனை நினைத்து, ஒன்று சுவாமி எத்தனையோ விஷயம் உலகத்தில், நான் இதை தொடங்குகிறேன், நீ பக்கபலமாகவும் நீ முதல் ஆளாகவும் இருந்து நீதான் இதை நடத்த வேண்டும், அடுத்தது நான் இருக்கேன் அப்படின்னா 1 பக்கத்தில் இருக்கிற 0 எல்லாம் 100, 1000, 10,000 லேக்னு போகும். இதை எந்தெந்த பெரிய அளவில் வெற்றி பெற்றவர்களெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி இல்லாமையும் வெற்றி பெற்றிருப்பார்கள், அதெல்லாம் ஒரு வேறு விஷயம். முக்கியமாக இருக்கிறது கூட சொல்கிறேன். உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. 2இல் 1 பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, அதில் நீதி வரவில்லை எனில் வாளை நிமிர்த்து. அப்படி வரும்னு நினைக்கிறேன். அதில் அது வாளை நிமிர்த்துன்னு வரும் இந்த பாட்டு. அப்போ வந்தோடனே அதில் தணிக்கையாளர்கள் சொன்னான், நீ என்ன சொல்கிற, முயற்சி பண்ணு, முயற்சி பலிக்கலைன்னா நீ வன்முறையில் ஈடுபடு என்று வன்முறைக்கு தூண்டுவது போல் இருக்கிறதே என்று சொன்னார்கள்.
அதனால் அப்படி எப்படி இதை வந்து ரொம்ப நாள் முன்னாடியே வந்த நாள் முதல் அந்த நாள் வரைன்னு ஒரு பாட்டு இதுக்கு. அதில் என்ன வந்ததுன்னா, எதனை கண்டான் மதங்களை படைத்தான். வந்த நாள் முதல்ல எதனை கண்டான் மதங்களை படைத்தான்னு வருது. அதை தணிக்கையாளர்கள் 1960 அப்போ சொன்னார்கள், மதங்களையெல்லாம் நீ இந்த மாதிரி தூஷணை செய்யக்கூடாது. மதங்களையெல்லாம் எத்தனையோ பேருக்கு மதத்தை உண்மை என்று நம்புகிறார்கள், நீ ஏண்டா மதத்தை படித்த அப்படின்னு நீ கேட்கக்கூடாது என்று சொன்னவுடன், எதனை கண்டான் பணந்தனை படைத்தான் அப்படின்னு மாற்றினார். ஆனால் சிவாஜி அதை வாய் அசைப்பது மதம் தான் தெரியும் அந்த பாட்டில். அது டிஎம்எஸ் அதை மாற்றி கொடுத்து விட்டு வந்தார். அதுபோல் இங்கே வாளை நிமிர்த்து என்பதற்கு பதில் அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து என்று அதை மாற்றி போட்டார்கள். அப்படி அது மட்டும் இல்லாமல் அடிமைத்தனம் நம்முடைய மனசில் இருள் அப்படியே இருக்கும். அது ஒரு அது ஒரு நாம் அடிமைகளாக வாழ்ந்தவர்கள் தானே. ஒரு 200-1000 வருஷம்னு சொல்லுவாங்க. வெள்ளைக்காரனுக்கு கீழே 200 வருஷத்துக்கு மேலே அடிமைகளாக வாழ்ந்த ஒரு வெள்ளைக்காரன் வந்தான்னா, கொஞ்சம் குதிரையில் வரான் வெள்ளைக்காரன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் ஓடிடுவாங்களாம். ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு வெள்ளைக்காரன் வந்தான்னா, ஐயோ வெள்ளைக்காரன் வரான்னு ஓடி ஒளிவாங்களாம். அதுபோல் பயம் என்ன செய்து விடுவானோ அப்படிங்கிறதுக்கு. அடிமையின் கூடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு உள்ளம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்ததென்னடா மீசை முறுக்கு என்று சொன்னால் அச்சமில்லாத ஒரு தன்மை வேண்டும். அது சில சமயம் அச்சம் எல்லாரும் ஒவ்வொரு ஜாதகம் ஜோசியம்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனதிலையும் ஒரு விதமான அச்சங்கள்லாம் இருக்கும். இவற்றை மீண்டு வர வேண்டும் என்றால் பெரியோர்களுடைய தொடர்பு, தெய்வத்தினுடைய அனுகிரகம் போன்றவற்றையெல்லாம் நாம் கூட சேர்த்து கொண்டு அச்சமில்லாத தான் அச்சமில்லை அச்சமில் உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதில் அச்சமில்லை என்று சொன்னார். ஆனால் அச்சம் அவருக்கும் இருந்தது. ஆனால் அச்சத்தை நாம் மனதிலிருந்து போக்கிக் கொள்ள இறைவனுடைய அருளை, ஒளியை, இருளிலிருந்து ஒளியை, குழப்பத்திலிருந்து அமைதியை தேடுகிற பொழுது நம்முடைய பயங்கள் எல்லாம் மாறிவிடும் என்பதையெல்லாம் ஒவ்வொரு பாட்டிலே உற்சாகமாக, உணர்ச்சியாக, ஆர்வத்தின் வேகமாக நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்.